தமிழ்நாட்டில் நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த கோரிக்கையை திமுக முன்வைப்பதற்கு என்ன காரணம்? திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இதுல 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வாக்கு திருட்டு மற்றும் சார் நடவடிக்கைகளுக்கு திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2வது தீர்மானமாக திமுக வைத்துள்ள கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஏற்று நியாயமான முறையில தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தலை நடத்துவது மட்டுமல்ல, அதற்கான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதும் தன்னாட்சி பெற்ற அமைப்பிடம் இருக்க வேண்டும் என அரசியல் சட்டத்திலேயே தேர்தல் ஆணையத்துக்கு முழு பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் தேர்வுக்குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்துவதில் மட்டுமல்ல, வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதிலும் தேர்தல் ஆணையம் அரசியல் சாயம் பூசிக்கொண்டு பாஜக அரசுடன் கைகோர்த்து நிற்பதும், பாஜகவின் தில்லுமுள்ளுகளுக்கு துணை போவதும் ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக ஆக்குவதோடு மிகுந்த வருத்தம் கவலை அளிப்பதாகவும் இந்திய ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழ்நிலை எதிர்த்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்து ஜனநாயகத்தின் பாதுகாவலராக திகழும் திமுகவுடைய தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க திமுகவுடைய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து இறந்த வாக்காளர்களை நீக்குதல், BLOக்கள் மற்றும் BLAக்களுடன் ஒருங்கிணைப்பு, பிராந்திய மற்றும் உள்ளூர் மொழிகளில் தொகுப்பு கையேடுகளை வழங்குதல், அஞ்சல் வாக்கு எண்ணிக்கையில் குழப்பங்களை அகற்றுதல், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வசிப்பிட இடம் மற்றும் பிறந்த தேதியை நிரூபிக்கும் ஆவணங்களாக ஆக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கியமான 5 கோரிக்கைகளை முன்வைத்து விரிவான மனு ஒன்றை அளித்ததை இந்த மாவட்ட செயலர் கூட்டம் பதிவு செய்யும் வேளையில தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்தும் பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாவட்ட கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல ஓர்னையில் தமிழ்நாடு முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒலிக்க வைத்த உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி வாகைக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தும் பாராட்டு தெரிவித்தும் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் முக்கிய முடிவுகள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.